ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து முழம்பழம் வீட்டில் இருக்குங்க, அதை வச்சு ஒரு ஜூஸ் போட்டு அப்புறம் வந்து மதியம் லஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இட்லி தோசையும் செஞ்சுட்டு அப்புறம் புதினா சட்னி வந்து இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து மதியம் லஞ்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே அஸ்வந்த் அவரும் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நான்வெஜ் எடுக்க போயிருந்தாங்க. அப்போ வந்து அஸ்வந்த் பாருங்க ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்தேன், அவங்க டேடிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தோம். சரி ஓகே, அப்போ ஜூஸ் வந்து அப்புறமா வச்சுக்கலாம், லஞ்சுக்கு அப்புறம் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இருக்காரு, ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து வாஷ் பண்ணி எனக்கு தர போகிறேன். அதுக்குள்ளே வந்து நான் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிட போகிறேன். அஸ்வந்த் கவிலாம் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம டைம் ஆயிடுச்சு, சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்வந்த் வந்து கோன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ கவி வந்து பாருங்க, நம்மளுக்கு அங்கே வெளியே இருந்து ஹாய் சொல்கிறா பாருங்க. அஸ்வந்த் எங்க? அஸ்வந்த் ஹாய் சொல்லு. வெளியே பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் வந்து அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. யாருக்கு வந்து கிளிமூக்கு மாங்காய்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப எங்களுக்குலாம் எங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா டெம்ப்டிங்காக இருக்குது. இது வந்து குழம்புக்கு தான் கட் பண்ண எடுத்தேன். ஸோ உங்களுக்கு அப்படியே காமிச்சலான்னு காமிக்கிறேன். குழம்புக்கு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்மளும் கட் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். கவியும் சொல்லியிருக்கா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய். போட்டிருக்க பேங்கிள் பாருங்க, கவிதா வந்து செஞ்சா பாருங்க. வயலட் கலர், அது பிங்க் கலர் வந்து நான் தமிழ் நியூ இயர் காமிச்சேன். இப்போ வந்து இந்த மாதிரி வயலட் கலர்ல பாருங்க இது செஞ்சிருக்கா. இது வந்து என் சைஸ் செஞ்சிருக்கா. இது வந்து பார்டர் வலையெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அழகா இருக்கு. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து லீவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கவி அந்த இன்னொரு வலையில் எடுத்துகிட்டு வா. சரி பாருங்க, அந்த பார்டர் வலையில் எங்கேயோ வச்சுட்டேன். ஒரு சார் பாருங்க, அதோட பேர் வலையில் இது வந்து செஞ்சுருக்கா கவி. ஆமாம், வேலை செய்யும்போது ஈரம் ஆகாத என்னங்க பண்ணுவோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கலர் காம்பினேஷன். அடிக்கடி அஸ்வந்த் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுத்துட்டே இருப்பார். இதோ இந்த வளையல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அஸ்வந்த் பாருங்க ஹாய் சொல்றதுக்காக வந்திருக்காரு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கு? அஸ்வந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்களும் வீடியோ பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாருக்கும் ஹாய். எல்லாரையும் வந்து கவியும் கவியோட ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்க. அஸ்வந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஹாய் சொல்லிக்க போகிறாங்க. ஹாய் சொல்ல அஸ்வந்த். எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேளு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி ஓகேங்க, அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இது வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் தேவைப்படுது. ஸோ அதனால் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு குழம்புக்கு போகிறத விட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். காரமும் ரொம்ப சாப்பிட வேணாம். அவர் வேற பார்க்க கிளிமூக்கு மாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவர் வேற இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம். இந்தாங்க கொஞ்சம்
கவி 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 உனக்கு கவி அடுத்தது வரா பாருங்க. சம்மருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வேர்க்குதுங்க. சரி போதும், சாப்பிட்டுட்டே இருந்தால் குழம்பு வந்து வைக்கிறது லேட் ஆயிரும், டக்குன்னு செஞ்சிடலாம். ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கவிதா வந்து ரெடி பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 7-8 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளினாலும் ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நைஸாக இல்லாத குறக்குறப்பு இல்லாத மீடியம் சைஸாக நம்ம மீடியமாக அரைச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது சைடில் ஊற வச்சுருக்கேன், ஊறட்டும். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 7-8 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுறதுனா ஒரு 2 பச்சை மிளகா, 1லேருந்து 2 பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மீன் குழம்பு மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலாலாம் கொஞ்சம் அதிகம் வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல் போகும். இந்த டைமில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மாங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் புளியை நல்லா கரைச்சி வச்சதை இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல்லாக எல்லாமே போகும். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 மூடி வந்து தேங்காய் எடுத்துருக்கேன், அதை அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது வந்து நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து எவ்வளோ தண்ணி வேணும், உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்தியே விட்டுக்கோங்க, ஏன்னா மீன் போட்டோம் அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்தியே வச்சா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மீன் பார்த்துங்க இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், ஏன்னா மீதி வந்து ஃப்ரைக்காக எடுத்துக்கிட்டு தலை கொஞ்சம் வால் மட்டும் இந்த மாதிரி மட்டும் எடுத்திருக்கேன். பாருங்கள் மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மீனை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ நான் வாஷ் பண்ணும் போதே நல்லா மஞ்சள்லாம் போட்டே எனக்கு அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நான் மீனெல்லாம் போட்டதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ரசம் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 65 மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை 1, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து சைடில் வந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. ஸோ அப்போ தான் மசாலா நல்லா இறங்குச்சுன்னா தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். சமையலில் முடித்ததுக்கப்புறம் பொரிக்கும் போது நான் வந்து வெளியே எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா சைடில் பாருங்கள் மீனை வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து தவாவில் போட்டு பொரித்த கல்மீன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் பாருங்கள் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து நம்ம சுட சுட கொடுக்கும்போது நம்ம சாப்பிடுவோம். எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பொரித்து முடித்ததுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லோரையும் கூப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். பாருங்கள் சூடாக சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே குழம்புலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வந்து நல்லா ஊற தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து கவி பார்த்திங்கன்னா முழாம்பழம் ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் vlog அண்ட் சமையல் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய், டேக் கேர்.